கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரெட்டை பிடிக்கிறதுக்கு கார்த்தி, போலீஸ் இவங்க எல்லாரும் அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. போன இடத்துல போலீஸை பார்த்ததும் முகத்தில் மாஸ்கை மாட்டிட்டு மருது அங்கேருந்து தப்பிக்கிறாரு. ரெட் வேறு யாரும் கிடையாது, மருது தான். அப்படி தப்பிச்சு போகும்போது மருதுவை எங்கள் கார்த்தி தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அவர் முகத்தில் மாஸ்க்கு மாட்டியிருந்ததுனால கார்த்தினால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, பின் கழுத்தில் உள்ள டாட்டுவை கார்த்தி வந்து பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லை, முகத்தில் ஒரு பஞ்சும் வச்சு விட்றாரு. அதையும் மீறி அங்கேருந்து மருது தப்பிச்சு போயிடுறாங்க. இருந்தாலும் மருதுக்கிட்ட இருந்த அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கீழே விழுது. அதை எடுத்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சீன். இரண்டாவது சீனை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி வீட்டில் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு கார்த்தி போயிருக்காங்க. கார்த்தியை பார்த்ததும் வீட்டில் இருக்கவங்க கார்த்தியை யாருக்கும் தெரியாத மாதிரியே அந்த இடத்துல எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையே மெயின்டைன் பண்ணுறாரு கார்த்தி. ஸோ சாமுண்டீஸ்வரி இங்கே கார்த்திகிட்ட வந்து சவால் விட்ட மாதிரி பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிக்கிறாங்க. அதே தான் கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை மருதுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதையும் இருந்து நடத்தி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பந்தக்கால் நட்டுது சரிஞ்சு கீழே விழ போகும். அதை பார்த்த ரேவதி கார்த்தி மேலே விழ போகிறத அவங்க தாங்கி படிக்கிறாங்க. கார்த்தி அதுக்கு முன்னாடி கம்பை பிடிக்க 2 பேரும் சேர்ந்து அந்த பந்தக்கால் கம்பை வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இதுதான் லாஸ்ட் எபிசோட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா, ரேவதிக்காக சாமுண்டீஸ்வரி தங்க வளையல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே தான் வளையல் இருக்கே அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்ல, பழசை கழட்டி வச்சுட்டு புதுசாக மாட்டிக்க அப்படின்னு சொல்ல, அப்போது புதுசாக வந்து அவங்களால மாட்டவே முடியல, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ எப்படி மாட்டுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அந்த இடத்துல நான் மாட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த வளையலை கார்த்தி தான் வந்து மாட்டி விடுறாரு, போட்டு விடுறாரு. ஸோ ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு ப்ரோமோ அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நான் கொடுத்த புடவையை தான் ரேவதி கட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கொடுத்த புடவையை தான் ரேவதி கட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்ல, பாப்பமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ரேவதியுடைய வருகைக்காக காத்துட்ருக்காங்க. ரேவதியுடைய என்ட்ரி. ரேவதியை பார்த்ததும் மருது, சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேரும் செம ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா கார்த்தி கொடுத்த புடவையை தான் இங்கே ரேவதி கட்டிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. ரேவதி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோட் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நீ என்னையா மோதிரம் போடுறது, நான் வளையலே போட்டு விட்டையா அப்படின்ற மாதிரி இங்கே கார்த்தி இங்கே ரேவதிக்கு வளையல் போட்டு விட்ருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ என்ன தான் நடக்குது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.